ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் கட்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக்ஸ் போடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அண்ட் கொஞ்சம் நாளாகவே வந்து இந்த சேனலில் என்னால் ஒழுங்காக வீடியோஸ் போட முடியல. ரொம்ப சாரிடா ஸ்ட்ராபெரிஸ். இனிமேல் வந்து லைக் தீபாவளி முடிஞ்சு தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து நான் 2 days ஒன்ஸு அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டுருவேன்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, லைக் பர்த்டேக்கு இல்லை ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்ட் பட் எதுவாக இருந்தாலும் ஒன்று டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும். அதுவும் ஒரு 4 daysக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க, ஓகேவா? அண்ட் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பட்டாசு சவுண்டு கேட்டுச்சுன்னா சாரிடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? என்ன உங்கள் ஸ்ட்ராபெரி குயின். தமிழையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ போலீஸ் புருஷா நம்ம லைக் ஜீகோ கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓப்பனிங் சீனே வந்து நம்ம ஜிமினை தான் காட்டுறோம். இப்போ தான் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அந்த நாள் நைட்டு தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகும், ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜிமின் வந்து அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ என்னாக போதோ, அந்த ஆளை வேற பார்க்கறதுக்கு அப்படி டெரராக பயங்கரமாக பல்காக இருந்தானே, நான்லாம் தாங்குவேனா? ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு இதுவும் புரியலையே, ரொம்ப பயமாக இருக்கே, படபடப்பாக அடிச்சிக்குதே. ஐயோ ஜாலியாக இருந்த என்ன இப்படி வந்து இந்த ஒரு போலீஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வ பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்போ என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் என் அப்பா அம்மாவை சொல்லணும், அவங்க தான் முழு ரீசன். சான்ஸ் கிடச்சி பூந்துக்க வேண்டியதுதான் சொல்லிட்டு நல்லா பூந்துக்கிட்டாங்க. ஆமாடா ஸ்ட்ராபெரிஸ், வந்து இது வேற ஒரு மேரேஜாக தான் இருந்திருக்கும். வேற ஒரு ஜங்குக்கு வந்து வேற ஒருத்தரை தான் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும் மண்டபத்தில். ஸோ அதனால் வந்து சான்ஸ் கிடச்சின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. அப்படி தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கும். இவ்வளோ நர்வஸாக வந்து படபடப்பாக ஜிமின் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஜங்குக்கும் உள்ளார என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ உள்ளார வந்து கதவை முடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஜிமினை பார்த்துட்டே தான் வராரு, வந்து உட்கார்றாரு. ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்ததுமே எந்திரிச்சு நின்றுருப்பாரு. அவர் இன்னமும் நின்றுட்டே தான் இருக்காரு. ஜங்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறமாவும், ஏன் நின்றுக்கிட்டே இருக்க, உட்காரு, நான் எதுவும் பண்ணிடலாம் மாட்டேன், உட்காரு அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. இல்லை அதை வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் உட்காந்துட்டாரு. பார்க்குறாரு ஜிமினோட ஃபேஸில் எல்லாம் அப்படியுமே ரொம்ப வியர்த்து கொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெரியுது. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வந்து வேர்த்து கொட்டுது உனக்கு, காற்று பத்தலையா, ஏசி ஒன்று தானே இருக்கு, இல்லை என்னாச்சு உனக்கு, காய்ச்சலா அப்படின்னு வந்து கேட்குறாரு ஜங்குக்க. இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இவ்வளோ வேர்த்து கொட்டுது, ரொம்ப நர்வஸாக இருக்கியா நான்? ஆமாம், கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது. சடனாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்த உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, எனக்கு புரியுது. கவலைப்படாத, உன்னோட பெர்மிஷன் இல்லாமலாம் நான் தொட மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைஃபுக்கு நீ வந்து அக்செப்ட் ஆகணும், அதுக்கப்புறமா பேலன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் உன்னெல்லாம் தொட மாட்டேன். நீ ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண வேணும்னா பண்ணிக்கோ, என்னோடய ட்ரெஸ் உள்ளார இருக்கும், உன்னோடதும் வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு தெரில, வேணும்னா என்னோடது கூட நீ எடுத்து போட்டுக்கலாம். ஓகே தேங்க்ஸ். சரி போ,
அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. ஜிம்மின்னு வேகமா போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து அவரோட ட்ரெஸ் பேக்கும் அங்கேயே இருந்திருக்கும். ஸோ வந்து ஊருக்கு வரும்போது வந்து லைக் சின்ன ஒரு 2 செட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அதை தான் போட்டுட்டு வந்துடுறாரு. சரி நீ நீ படுக்கிறத வந்து படுத்துக்கோ, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கும் போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின் வந்து லைக் தரையில் வந்து படுத்திருக்காரு. பெட்ஷீட்டை கீழே போட்டு தரையில் படுத்திருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அங்கே போய் படுத்திருக்க? ஏன் பெட்லலாம் படுக்க மாட்டியா? இல்லை உங்கள் வீட்டில் பெட்டில் தான் இல்லையா? அப்படி இல்லை. எப்படி ஒரே பெட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கீழே படுத்து உனக்கு ஏதாவது காய்ச்சல் கீச்சல் வந்துட போகுது. அது வர இல்லாமல் கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. எந்திரிச்சு வந்து பெட்லேயே பட, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உன்னால் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரியா? வந்து படுத்துக்கோ. ஜங்குக்கும் படுத்துக்கிறாரு. அவர் வந்து திரும்பி படுத்துக்கிறாரு. ஜிம்மின் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. இப்படிதான் 2 பேருமே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வந்து சரி ஆயிட்டாச்சு. அவர் தூங்கிடுவாரு. ஜிம்மின் வந்து எந்திரிச்சு உக்காடுறாரு. பார்க்குறாரு. தூங்கிட்டானா? தூங்கிட்டான். இன்னமும் இருந்தாலும் எனக்கு அப்படியே படபடப்பா நர்வஸாக இருக்கே அப்படின்னு அவர் வந்து அவரோட ஃபோனை எடுத்து ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஏதாவது கேட்டதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹார்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன் ஷாட்டை தான் அனுப்பிச்சி வச்சுருந்துருப்பாங்க. இதை கேட்டாலாவது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எப்போ உதவுதோ இல்லையோ இப்போ இது நல்லா உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அவருக்கு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்டோரி என்னமா இருந்துச்சு? இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அடிக்கடி கேட்டால் தான் என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போல். இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரு 2 3 கேட்டுட்டு அப்படியே தூங்குவோம் அப்படின்னு இன்னமும் ஹார்ட்டாக ஒரு 2 3 கேட்டுட்டு அவரும் வந்து ஃபோன் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஜிம்மின்னு ஃபுல்லாக வந்து ஜங்குக் மேலே தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. என்னது இது? ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கே. அப்படி என்ன அப்படின்னு அவர் ஐஸை திறந்து பார்த்தா ஜிம்மின் படுத்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி படுத்துட்டு இருக்கான்? சரி இவன் அப்படியே கீழே படுக்க வச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஜிம்மினை பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கெலாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கதவை திறந்தா ஹோல் ஃபேமிலியும் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஜங்குக்கோட அப்பா அம்மா, ஜிம்மினோட அப்பா அம்மா எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. என்ன அது இது? எதுக்கு இத்தனை பேர் வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அதுவும் கதவு திறந்த உடனே உங்கள் மூஞ்சி தான் வந்து நிற்கிது. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து ஜங்குக் நேற்று நைட்டு என்ன உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? இதெல்லாம் வந்து கேட்பீங்களா? கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? அம்மா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையாம்மா? உன் பையன்கிட்ட வந்து இப்படி கேட்கறதுக்கு உன் வாய் எப்படிதாம்மா வருது? சை சே ஓ ஓ போய் வேற வேலை இருந்தா பாரு. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். ஒன்றும் நடக்கலை எங்களுக்குள்ளார. சும்மா ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்தவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இதில் இது ரொம்ப நடக்கிறது ரொம்ப முக்கியமாக. போங்க எல்லாரும் போய் வேற வேலையை பாருங்க போங்க அப்படின்னு ஜங்குக்கு வந்து திட்டி எல்லாம் அனுப்பிச்சி விட்டுறாரு. அவங்களும் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வந்து யூசுவல் அவர் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் வந்து அவர் மற்ற வேலை எதுவாக இருந்தாலும் பார்ப்பாரு. ஸோ அவங்க அம்மாவும் காஃபி கொட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் குடிச்சிட்டு ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்து போலீஸில். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. அவரும் ஒவ்வொரு காலும் அட்டன் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டே தான் இருக்கார். அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக அவன் ஃபோன்லேயே பேசிகிட்டே இருக்கிறது, கால் வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோனை பிடுங்கிடுறாங்க. மா எதுக்குமா ஃபோனை பிடுங்கினா? கொடுமா. காலை கட் பண்ணிட்டு டேய் உனக்கு கல்யாணம் ஆகியிருக்குடா, அதுக்கு என்னம்மா ஒழுங்கா ஒரு வாரத்துக்கு நீ அவன் கூட இரு. ஏது? அதெல்லாம் முடியாதுமா. ஃபோனை கொடுமா. ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. நான் போகலன்னா அவ்வளோதான் போல. ஃபோனை கொடுமா. கொடுக்க முடியாதுடா. ஒரு வாரம் லீவ் போடுறியா இல்லையா அப்படின்னு கோவமாக ஜங்குக்கு எந்திரிக்கிறாருமா. வேண்டாம் என்னை கோவப்படுத்தாது, ஒழுங்காக ஃபோனை கொடு. அவங்க அம்மாவும் என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சரி அவரும் வந்து சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஜிம்மி இன்னமும் தூங்கிட்டு தான் இருப்பார். சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. லைக் ஒரு 10 மணி வாக்கில் தான் ஜிமின் எந்திரிச்சு கீழே வராரு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. என்ன ஏன்னா ஜிமினோட அப்பா அம்மா ஆல்ரெடி கிளம்பி போயிருப்பாங்க. அங்கே வந்து லைக் ஜங்குக்கோட பேரண்ட்ஸு, அவங்க தங்கச்சி அப்படி தான் வந்து இருக்காங்க. ஓ ஜிமின் எந்திரிச்சிட்டிங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். நல்லா தூங்குனீங்களா? ஜங்குக்கோட தங்கச்சி தான். வாங்க 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 உட்காருங்க. அது வந்து ஒயன்னு வச்சுக்கலாம். ஒயன் கேரக்டர் தான் வந்து நம்ம ஜங்குக்கோட தங்கச்சி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பீங்கன்னு நல்லா பார்த்தாலே தெரியுது. சரி வாங்க வாங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறேன். அப்பா அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி தான் வந்து ஜங்குவோட தங்கச்சி தான் அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. ஜிமினும் சாப்பிட்றாரு. ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எனக்கு புரியுது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பிளேஸு திடீர்னு சடன் மேரேஜு எல்லாம் அப்படி தான் இருக்கும். போக போக பழகிடும், கவலைப்படாதீங்க. ஆமாம், நீங்கள் காலேஜ் தானே? ஆமாம், இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயரே முடித்தேன். சொன்னாங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போயிட்டு உங்களோட மொத்த லேக்கேஜு அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே வந்து கொரியர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஓ, நான் இப்போ இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. என் அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒயன். இப்போ தானே மேரேஜ் ஆச்சு. அதுவும் வந்து எங்கள் மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை நான் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு என்னால் இப்போது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் கழித்து வேணால் நான் சொல்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக எங்கள் அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிரும். எப்படி அவ்வளோ சூறாக சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவன் பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி பல்காக முரட மாதிரி இருப்பான். ஆனால் அவன் குழந்த சாஃப்ட்டு. அது உங்களுக்கு போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் வீட்டுக்கு வராரு. லைக் ஒரு நைட் டைம் ஒரு 8 ஆகிருச்சு. அப்போ எல்லாருமே வந்து டின்னர்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கும் வராரு. ஜிம்மினை பார்க்குறாரு. அவர் வந்து அவரும் வந்து அவரோட சிஸ்டர் ஒயனும் வந்து பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பரவாயில்ல, செட் ஐட்டம் போல். செட் பண்ணியிருந்துருப்பா, அவள் தான் அந்த மாதிரி ஆளாச்சே. மா பா, நான் வந்துட்டேன் அப்படின்னு ஜங்குக் சொன்னதுமே ஜிம்மின் திரும்பி சடனாக பார்க்குறாரு. எந்திரிச்சு நிற்கிறாரு. அட, நீங்கள் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறீங்க? உட்காருங்க, அம்மா வந்துட்டானா வந்துட்டு போகிறோம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை உட்கார வச்சுட்டு ஒயன் தான் உட்கார வைக்கிறாங்க. சரிடா, போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வா, நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஜங்குக் கூட அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கும் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கேஷுவலாக வந்து ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்து உட்காடுறாரு. லைக் வந்து போலீஸ்க்காக இருந்ததுக்கும் இப்போதைக்கும் அவருக்கு ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து அவர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்பப்போ ஜிமினோட ஐஸ் வந்து ஜங்குக் கிட்ட தான் போகுது. ஜங்குக் பார்க்குறாரு. என்ன, ஏதாவது சொல்லணுமா இல்லை ஏதாவது வேணுமா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்பப்போ என்னை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன், என்ன ஏதாவது வேணுமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா மண்டையிலே அடிக்கிறாங்க. எதுக்கடா இப்போ அவன்கிட்ட அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? பயமுறுத்த போறடா, பயந்துட போகிறான்டா அவன். பா, சாதாரணமாக தான்ப்பா கேட்டேன். நீ கேட்ட லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு வந்து சாப்பிட்றாங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அதே மாதிரி தான் ஜிம்மின் வந்து ஜங்குக் மேலே ஏறி படுத்துப்பார். லைக் குழந்தைங்க வந்து அவங்கவுங்க அம்மா மேலே படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் மேலே ஜிம்மின் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவனுக்கு என்ன இது ஒரு பழக்கமா என்ன? நேற்று அப்படி தான் பண்ணான், இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுறான். சரி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஜிம்மினை பெட்டில் படுக்க வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. அவங்க அம்மா தான் வந்து அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக், சொல்லுமா. வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகே தானடா? எதுக்குமா ஷிஃப்ட் பண்ணோம், இங்கேயே இருக்கலாம்ல. இப்போ இல்லை, உனக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இங்கே வருவீங்களா? இப்போ உனக்கு ஆல்ரெடி வீடெல்லாம் பார்த்து வச்சாச்சு. நீ வந்து ஜிமினை கூப்பிட்டு அங்கே கிளம்புமா. என்னம்மா திடீர்னு வந்து வீட்டை விட்டு துரத்துற மாதிரி போன்னு சொல்லிட்டு சொல்கிற? என்னம்மா நீ?
அவனுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா தெரியாத? எதுவுமே தெரியலம்மா. அப்படி எப்புட்றம்மா? அதெல்லாம் வந்து என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கணும். அதுக்கு தனியா இருந்தா தான் முடியும். 2 பேருக்கும் ஆல்ரெடி வீடு பார்த்தாச்சு. நேத்தே ஜெமீன் கிட்டலாம் சொல்லியாச்சு. எல்லாம் வந்து அங்க வாங்கி வச்சு எல்லா செட்டிலும் பண்ணியாச்சு. நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க. ம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லப்பா. என்னப்பா இதெல்லாம்? வீட்ட விட்டு தொரத்துறீங்க. என்னப்பா இதெல்லாம்? இத பார்றா, உனக்கே தெரியும். இந்த வீட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்க அம்மா தான். உங்க அம்மாவ மீறி நான் ஏதாவது சொன்னேன்னா, உங்க அம்மா என்ன தெருவுல நிக்க வச்சுருவா. அதனால எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னத்தையோ பண்ணி தொலைங்க. நான் போறேன் ஸ்டேஷனுக்கு. எங்க ஸ்டேஷன் போற? ஸ்டேஷன்லாம் போல. ஒழுங்கா வந்து இன்னைக்கு பால் காய்ச்சுற வேலைலாம் இருக்கு. ஒழுங்கா வந்து அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் ரெடி ஆகிட்டு கீழே வராரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து நேற்று எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து புது வீட்டுக்கு போய் பாலெல்லாம் காய்ச்சி சின்னதாக ஒரு குட்டி பூஜை பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. சர்ரா, அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். இனிமேல் நீங்கள் 2 பேர் தான், எதாக இருந்தாலும் நீங்கள் 2 பேர் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க ஜிவின், அப்பப்போ நான் வருவேன் சரியா? கண்டுக்காதுங்க. அப்போ ஏதாவது சொன்னால் ஏதாவது பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓயன். ஏய் வாடி போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா வெளியிலேருந்து கத்துறாங்க. தோ வரமா. ஓகே ஓகே பாய் பாய் அப்படின்னு ஜிமினை ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டெடிமாடு அந்த அவங்க ஜிமினை சாரி ஜங்குக்கு பார்த்து, தடிமாடு ஒழுங்கா ஜிமினை பார்த்துக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கிக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஜிமின், நான் இல்லை எனக்கு புரியுது. நீங்கள் கிளம்புறதா இருந்தால் தாராளமாக கிளம்புங்க. நீ பார்த்துப்பல்ல, நீ தனியாக இருந்துப்பல்ல. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீ தனியாக இருப்பியா இல்லையா, உனக்கு ஏதாவது பண்ண தெரியுமா இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து கொஞ்சம் டேஸும் போகுது. 2 பேருக்குள்ளார அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் கொஞ்சம் தான் வந்திருக்கு. லைக் வந்து ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறது, பக்கத்தில் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ்னஸ் இதுதான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஜங்குக் தான் குக் பண்ணுவார். காலையிலே குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிமினுக்கு ஜிமின் கேட்குறாரு அவங்க ஜங்குக்கோட தங்கச்சி என்கிட்ட, லைக் இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு நீங்கள் எதை பண்ணி கொடுத்தாலும் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சாப்பிட்ருவா, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஏய் நான் சீரியஸாக கேட்டது, நீ ஏன் இப்படி கிண்டல் பண்ணுற? சரி சரி, அவனுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து சிக்கன் பிரியாணினா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சில்லி சிக்கன் இருக்குல்ல, அது ரொம்பவே அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயனு. இல்லை உனக்கு வேறு நீ ஸ்கூல் இருக்கல, நீ எப்படி வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? நான் பார்த்துக்கிறேன், நீ வேண்டாம், நான் வேணா நான் என்னைக்கு பண்ணுறேனோ அன்னைக்கு சொல்கிறேன், நீ வந்து சாப்பிடு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து எல்லா வீடியோஸ்லையும் எதை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி சிக்கனு அப்புறம் இந்த பிரியாணி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஒயன்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நான் பிரியாணி தான் பண்ணுறேன் லஞ்சுக்கு, உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா? ஸ்கூல் இருக்கா இல்லையா, நீங்கள் பண்ண பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. சரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்டேயும் சொல்லிவிட்டு லைக் பிரியாணி எல்லாம் குக் பண்ணிட்டு குக் பண்ணி ரெடியாக வச்சு இருக்காங்க நம்ம ஜெமினு. ஜங்குக்கும் வராரு. என்னது இது, வாசனை வித்தியாசமாக இருக்கு. ஜிமேன், ஜங்குக் வந்துட்டிங்களா? என்னது இது வாசனை ஏதோ வித்தியாசமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கே. அதுவா, நல்லா இருக்கா வாசனை, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் தான் உங்களுக்கு பிடிச்சதை குக் பண்ணியிருக்கேன். அப்படியா, என்ன குக் பண்ண? உங்களுக்கு தான் பிரியாணி சில்லி சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்குமாமே, அதான் சரி நானே யூடியூபெல்லாம் பார்த்து நிறையா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி எடுத்து வை, நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அவரும் போயிட்டு கழுவிட்டு வராரு. வந்து உட்கார்றாரு. ஜிமினும் வந்து எடுத்து பரிமாறுறாங்க. சில்லி சிக்கன், பிரியாணி, லெக் பீஸ் இது எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஜிமின வந்து சரி ஜங்குக்கு வந்து சாப்பிட்றாரு. ஒரு 2 வாய் எடுத்து சாப்பிட்றாரு. செம்மையா காரமா இருக்கு. உப்பும் வந்து அதிகமா இருக்கு. சுத்தமா அவரால முடியல. இந்த கருமத்த நான் எப்படி சாப்பிட்டு என்னன்னு சொல்லுவேன்? என்ன ஜிமி நீ இப்படியாடா பண்ணுவ? ருசியா சாப்பிட்டுட்டு இருந்த என்ன இப்படி சாப்பிட வச்சுட்டியேடா! இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையாடா? அப்படின்ற மாரி தான் வந்து பார்க்குறாரு. ஜிமின் அவ்ளோ ஆர்வமா ஜங்குக்கு என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன ஜங்குக் சொல்லுங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டேஸ்டியா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. என்னத்த சொல்லுவேன்? ஐயோ! என் நாக்கு போச்சே! என் வயிறு என்ன ஆக போதோ? அப்படின்ற மாரி ஜங்குக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஜங்குக் சொல்லுங்க. அப்படின்ற மாரி நானே போட்டு சாப்பிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது. அது வந்து நம்ம ஜங்குக்கோட தங்கச்சி தான். ஜிமின் நான் வந்துட்டேன். ஆஹா! என்ன ஒரு வாசனை! அப்பா! செம்ம ருசியா இருக்கும் போலயே! உங்களோட பிரியாணிக்காகவே ஆவலா வந்துட்டேன் நானு. சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் எனக்கு போடுங்க, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்ட எடுத்து காட்டுறாங்க ஜிமினும். சரி, சரி. இதுக்கு பொறுமையா சாப்பிடு சரியா? சூடா இருக்கு சுற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வச்ச பிரியாணி மொத்தமா நான் மட்டுமே சாப்பிட்டு காலி பண்றேன் பாருங்க. டேய் உன் அண்ணா உனக்கெல்லாம் நான் தரமாட்டேன்டா! அப்படின்ற மாரி ஒயன் சொல்றாங்க. நீ குடுத்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். சாப்பிடு, சாப்பிடு. நல்லா சாப்பிடு. அப்படின்ற மாரி தான் ஒரு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாரு. சாப்பிடுடி, சாப்பிடு. இனிமே நீ வந்து உன் வாழ்க்கையில இந்த பிரியாணி நீ மறக்கவே மாட்ட. அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. ஏன் இவன் இப்படி சொல்றான்? உனக்கு பொறாம. ஜிமின் வந்து அ எவ்ளோ டேஸ்ட்டா பிரியாணி சமைச்சது நான் மட்டும் சாப்பிட போறேன்னு. போடா! அப்படின்ற மாரி ஒயனும் வந்து அ பிரியாணி எடுத்து வாயில வைக்கிறாங்க. வாயில வச்ச அடுத்த செகண்டே இந்த உப்பு காரம் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சிருது. ம். அவங்க அப்படியே கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது. அவங்க அண்ணாவை பாக்குறாங்க. சாப்பிடு தங்கச்சி சாப்பிடு. மொத்தத்தையும் நீ சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால ஜிமினை ஏமாத்தக்கூடாது சரியா? அதனால மொத்தமா நீ வந்து அதை சாப்பிடணும் சரியா? அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. அட பாவி பயலே! எத்தனை வருஷம் ரிவெஞ்சுடா! மொத்தமா ஒரே நாள்ல செஞ்சு வச்சுட்டாளா? அப்படின்ற மாரி தான் அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு லைக் ஜங்குக்கு வந்து ஸ்மிர்க் பண்றாரு. "சாப்பிடுறி, சாப்பிடுறி, சாப்பிடு. இனிமே வந்து வீட்டுக்கே நீ வரக்கூடாதுடி." அப்படின்ற மாரி தான் ஒயன பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. அ ஜிமின் தான் பார்க்குறாரு ஒயன. என்னாச்சு ஒயன்? ஏன் கண் கலங்குற? காரமா இருக்கா? இல்ல உப்பு ஏதாவது கம்மியா இருக்கா? என்னாச்சு? எல்லாமே அதிகமா இருக்கு. ஆ என்னது? அது வந்து இதுவரைக்கும் இவ்ளோ ருசியா வந்து நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த அளவுக்கு ருசியா இருக்கு ஜிமின். நிஜமாவா? ஆமா, ஆமா ஜிமின். உங்க கைக்கு என்ன வேணாலும் போடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பிரியாணி இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்ப நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆ அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. இந்த பிரியாணி நான் தரமாட்டேன். அப்படின்னு ஒயன் சொல்றாங்க. ஆமா ஆமா, இந்த பிரியாணி நாங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம். என்ன ஒயன்? ஆமா ஆமா, நான் இதை வீட்டுக்கும் எடுத்துட்டு போறேன். அம்மா அப்பாலாம் சாப்பிட்டா ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா இதை வந்து நீ அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும். கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பா. என்னோட ஆசைப்பட்ட சந்தோஷத்தை அவங்களும் பட வேண்டாமா? கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க. ஜிமின் ஜங்கு கூப்பிட்றாரு. சொல்லுங்க ஜிமின். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. ஒரு ஜூஸ் பாட்டில் பெரிய பாட்டிலாக ஒன்று வாங்கிட்டு வரியா? பெரிய பாட்டில் சின்னது போதாதா? இல்லை இல்லை, பெருசு வேணும். இவளே பாதி குடிச்சிருவா, அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அவரும் ஜிமினும் போய் வாங்குறதுக்கு போயிட்டாரு. நாக்குடி! என்னடா இது இவ்ளோ கேவலமா இருக்கு? எப்படிடா சாப்பிடுற? நீ மட்டும் என்ன அதே தானே? ஐயோ! உப்பு காரம் 2த்தையும் அதிகமா கொட்டிருக்கா. அத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாண்டா, பாவம்டா நீ. டெய்லியும் இனிமே இப்படிதான் நீ சாப்பிட போறன்னு நினைக்கும் போது, நாளைக்கு நீ உசுரோட இருந்தா பார்க்கலாம்டா அண்ணா. நான் கிளம்புறேன்டா. ஏய் ஏய், எங்க போற? ஒழுங்கா இதெல்லாம் சாப்பிட்டு போ. டேய் இதுக்கு மேல சாப்பிட்டா அவ்வளோ தாண்டா, நான் செத்துருவேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது.
அவன் இத சாப்பிடக் கூடாது. இது நாம மட்டும் தான் சாப்பிடணும். அப்படின்ற மாரி 2 பேருமே வந்து போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத காலியே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஜிமினும் வந்து ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வராரு. அவரு வந்து பார்க்குறாரு. "என்னது இது அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் கூட வைக்கலையா?" அ அதுவா ஜங்குக் தான். ரொம்ப ருசியா இருந்துச்சா? போட்டு போட்டு சாப்பிட்டுட்டோம் ஜெமீன். ஜூஸ் கொண்டு வந்துட்டல, கொஞ்சம் கிளாஸ்ல மட்டும் விட்டு வந்து குடுத்துரு. ஆ கிளாஸ் வேண்டாம், கிளாஸ் வேண்டாம். எனக்கு சொம்புல வேணும். அ சரி, சரி. கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஜங்குக்கும் சாரி ஜங்குக்கும் ஜிமினும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஜிமினும் வந்து ஜூஸ் ஊத்தி குடுக்குறாரு. 2 பேருமே குடிக்கிறாங்க. அப்போதான் உங்க நாக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது. சில்லுன்னு குடிச்சதுக்கு அப்புறமா தான், "சுபா என் நாக்கு என்ன ஆகுறது?" "ஆ சரி ஜிமின், அப்ப நான் கிளம்புறேன்." "இரு, ஏன் உடனே கிளம்புற? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறல்ல?" "இல்ல, இல்ல. இதுக்காக நான் பாதி நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான். அதனால நான் கிளம்புறேன்." "அ சரி, சரி. அப்போ இன்னொரு நாள் நான் பிரியாணி பண்ணும்போது சொல்றேன். அப்போ வா." "எது இன்னொரு நாளா?" "டேய் அண்ணா, இன்னொரு தடவ மட்டும் அவ பிரியாணி பண்ணி அவன் கூப்பிட்டான்னு வச்சுக்கயேன், சங்கிலியே மிதிச்சிருவேன்டா." அப்படின்ற மாரி பார்த்துட்டு, கண்டிப்பா ஜிமின். கண்டிப்பா. பாய்." அப்படின்ற அவங்களும் போயிடுறாங்க. என்ன ஜங்குக் நீங்க? எனக்கு கொஞ்சமாச்சும் நீங்க வச்சிருக்கலாங்க. எனக்கு இப்போ பசிக்குது. அ அச்சோ! பசிக்குதா? இரு நான் வேணா உனக்கு பிரியாணி ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அததான் வந்து ஜிம்மின் சாப்பிட்டுருந்துருப்பாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன வந்து நான் சமைச்சத சாப்பிட விடவே இல்ல. இல்ல ஜிமின், நான் அதான் சொன்னேன்ல ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு. சரி. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகுது. ஸோ ஜிமின் வந்து தூங்கியிருப்பாரு. ஜங்குக் லேட்டா தான் வந்திருப்பாரு. செம்ம ஸ்டொமக் பெயினா இருந்திருக்கும் நம்ம ஜங்குக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்து வந்திருப்பாரு. வந்து பார்க்குறாரு, ஜிமின் கிட்ட தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த தடவை குக் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பண்ணுடா. சத்தியமா நீ பண்ணது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சாப்பிட்றது. உப்பு காரம் ரொம்ப அதிகமா போட்டுட்ட. அடுத்தது அந்த கம்மி பண்ணிடு. மற்றபடிலாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற ஜிம்மின் கிட்ட வந்து சொல்றாரு. அவரும் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு தூங்கிட்டாரு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் போகுது. ஜிம்மின் வந்து ரொம்ப குக்க வந்து ரொம்ப நிறைய பார்த்து பார்த்து கற்றுக்கிறது. இல்லை அப்படின்னா வந்து ஜங்குக்கோட அம்மா வீட்டுக்கு போய் அங்கே போய் குக்கிங் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து நல்லாவே இப்போ குக்கிங் பண்ண கற்றுக்கிட்டாரு. பட் ஆனால் இது ஜங்குக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ட் அதே மாதிரியே வந்து பிரியாணி எல்லாம் குக் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த தடவை வந்து அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா, ஜிம்மினோட அப்பா அம்மா எல்லாருமே அண்ட் ஜிம்மினோட அண்ணன் ஷூகா அவரும் வந்து வந்திருக்காரு. எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து ஜிம்மின் வந்து பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் 65 எல்லாமே வந்து குக் பண்ணி இருந்திருப்பாரு. ஜங்குக் வராரு. என்னது நிறைய செருப்பா இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. அம்மா, அப்பா, அத்தை, மாமா. மச்சான் நீங்க எல்லாம் இங்க? ஆமா ஜிமின், சாரி ஜங்குக்கு மாற்றி சொல்லிட்டேன். ஆமாடா ஜங்குக்கு, ஜிமின் தான் இன்னைக்கு வந்து நான் பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா. அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். என் பையன் குக் பண்ணி நான் சாப்பிட போகிறேன், எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, உங்களுக்காக தான் மாப்பிள்ள வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜங்குக்கும் சுகாவும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் வந்து சாப்பிட்லான்ட்டு எல்லாம் உட்காடுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தபோது, இருங்க இருங்க இன்னும் ஒருத்தர் பேலன்ஸு. யாரு? ஒயன் தான். ஒயன் இன்னும் வரல. அப்போ வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நம்ம வேணா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜங்கு கூட அம்மா சொல்கிறாங்க. இல்லை இல்லை சம்மந்தி இருங்க, ஏன் நம்ம எல்லாருமே இருக்கு, இன்னும் அவள் மட்டும்தான் வரல, அவளும் வந்துருட்டோம். நம்ம எல்லாரும் குடும்பம் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, ஏன் அவளை மட்டும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஒயனும் வராங்க. எதுக்கா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. வந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. என்னடா இது, என்ன எல்லாருமே ஒரே இடத்துல ஆஜராயிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரின்னு தெரிய வருது. என்னது,
இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆ எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும். நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நழுவ பார்க்குறாங்க. பட் ஆனா ஜங்குக்கா தோள் மேல கைய போட்டு, "நீ மட்டும் எங்கடி எஸ்கேப் ஆகுற? எல்லாரும் இருக்காங்களா, மூடிட்டு இரு. நான் மட்டும் எப்புட்ரி? கூட்டத்தோட கூட்டமா நீயும் வந்து ஐக்கியம் ஆயிரு." "டேய் அண்ணா நான் வேண்டான்டா, நான் பாவம்டா, என்ன விட்டுருடா." அப்படின்ற மாதிரி தான் வந்து 2 பேருமே ஐ கான்டாக்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. "முடியவே முடியாதுடி மவளே, வாடி." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து ஜிம்மினும் பரிமாறுறாங்க. ஜிமினும் உட்காந்து அவரும் வந்து அவருக்கு ஃபுட் போட்டுக்கிறாரு. சாப்பிடுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஐயோ! ஐயோ! இன்னைக்கு பலிகடா ஆக போறேனே! அன்னைக்கே அவ்ளோ கஷ்டப்பட்டனே! இன்னைக்குமா? அப்படின்ற மாரி தான் வந்து ஜங்குக்கும் வயனும் சாப்பிடுறாங்க. மத்த எல்லாருமே சாப்பிட்டு அவங்க 2 பேருமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு, "ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. நீ இந்த அளவுக்கு ருசியா குக் பண்ணுவேன்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க. அவங்க மூஞ்சி அவ்ளோ அவ்ளோ ஒரு இதா இருக்கு. "அ என்னது இது? இந்த பிரியாணி இப்படி புகழ்ந்து தள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வயனும் பார்த்துக்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து சிரிப்பா வருது. ஏன்னா வந்து ஜங்குக் தூக்கத்துல வந்து ஜிமின் தூங்கிட்டு இருக்கும்போது ஜங்குக் சொன்னது வந்து ஜிமின் வந்து கேட்டிருக்கும். ஏன்னா வந்து சவுண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு இருந்திருப்பாரு பேசும்போதே. ஸோ ஜிமின்க்கு வந்து ஜங்குக் சொன்னது வந்து கேட்டிருக்கும். அவரும் வந்து கேட்டிருந்திருப்பாரு. "என்னாச்சு? ம். அன்னைக்கு இருந்த மாரியே இன்னைக்கும் இருக்கும்னு நெனச்சிட்டீங்க போல." 2 பேருமே ஒரு மாரி சிரிக்கிறாங்க. "அ அ அப்படியெல்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா." அப்படிங்கிறாங்க. "சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. அவங்களும் வந்து சாப்பிடுறாங்க. கஷ் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாரி தான் சாப்பிடுறாங்க. பட் ஆனா டேஸ்ட்டா இருக்கு. "ஜிமின், இது உண்மையிலேயே நீ தான் சமைச்சியா? நிஜமாவா? கடையிலலாம் வாங்கலல்ல?" அப்படின்னு ஒயன் கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. நானே தான் சமைச்சேன். சாப்பிடு. தைரியமா சாப்பிடலாம்." அப்படின்ட்டு ஜிமின் சொன்னதுமே, "அ ரொம்ப நல்லா இருக்கு ஜிமின். ஃபுட்டு செம்மையா இருக்கு. டேஸ்ட்டா இருக்கு. எனக்கு தெரியும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இனிமே நீங்க பயந்து பயந்துலாம் சாப்பிட வேண்டாம்." அப்படின்னு வந்து ஜிமின் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியல. "என்ன சொல்ற?" "அ அது வந்து எங்க 3 பேருக்குள்ளார இருக்கிற சீக்ரெட். அதெல்லாம் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்றாரு. ஷூகாக்கும் வந்து லைக் இந்த மேரேஜ் சடனா நடந்தது வந்து அப்போ அவர் வந்து அங்க இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து அவருக்கு ஒர்க் இருந்ததுனால அவர் மேரேஜ்க்கெல்லாம் வந்திருக்க மாட்டாரு. ஸோ சடனா நடந்தது தானே இது. அவன் தம்பி எப்படி இருக்கானோ ஏனமோ அப்படி அவனை நேரையே பார்த்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கால்ல பேசினாலும் நேர்ல பார்த்தா தான் அவனோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவும் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவன் ஹாப்பியா தான் இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசினதுல, இங்க வந்து இது பார்த்ததுல எல்லாமே வந்து ஷூகாக்கு புரிஞ்சிருச்சு. சரி நல்லா தான் போயிட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அத மேலும் வந்து எதுவும் ப்ரொசீட் பண்ணல. சரி அவன் ஹாப்பியா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூகாவும் இருந்திருப்பாரு. அப்படியே அந்த நைட் அப்படியே வந்து ஸ்பெண்ட் ஆகுது. அப்புறம் அவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜங்குக் தான் வந்து ஜங்குக்கும் ஜிமினும் வந்து லைக் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 2 பேருமே வந்து சோஃபால தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அ ஜிமின், சொல்லுங்க ஜங்குக். அது அன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அதுவா? நான் தூங்கிட்டேன்னு நெனச்சு நீங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் வந்து நான் கேட்டேன். சாரி ஜங்குக். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? நீங்களும் வயனும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்ல இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் தானே, உன்ன கஷ்டப்படுத்த வேணாம் தான். புரியுது, புரியுது ஜங்குக். ஆனா நான் ரொம்பவே லக்கி தான். எப்படி சொல்ற? பின்ன எவ்ளோ கேவலமா சமைச்சாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க தங்கச்சியும் சாப்பிட்டீங்கல்ல. அதுலயே புரிஞ்சிருச்சு நீங்க வந்து எவ்ளோ வந்து கேர், லவ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படி சொல்றேன். இட்ஸ் ஓகே. அதான் இனிமே நீ நல்லா குக் பண்ண கத்துக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. உன்ன உன்ன என்ன சொல்றது? சடன் மேரேஜ் தான். பட் ஆனாலும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஜிமின். உன்னோட அந்த க்யூட்டான ஃபேஸு, ரொம்ப குட்டியா, அழகா நீ சின்ன சின்னதா பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது லவ்வா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஃப்யூச்சர்ல இது என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை பிடிக்கும் தான். பட் ஆனா அந்த லவ்வு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எனக்கும் புரியுது ஜங்கு.
எனக்கும் அப்படிதான். ஏன்னா வந்து இப்போதானே நம்ம வந்து ஒரு க்ளோஸ்னஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த க்ளோஸ்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போற வரைக்கும் இதுவே போதும். இதுவே நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வந்து பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் வந்து முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் டெலகிராம், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.